திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். முதலாவது அதிகாரம் ஆகாயம், முதலாவது அதிகாரம் 5, 6, 7. இப்பொழுதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அரித்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 8வது வசனம், 9வது வசனம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லோரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Praise the Lord. Hallelujah. 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டு. இந்த ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறது. தேவன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடி இஸ்ரவேலர்களை உருவாக்க வேண்டும் என்றும், இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு அதற்கு அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றும் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறதை நாம் இந்த புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். இஸ்ரவேலர்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்க வேண்டும் என்றே தேவனுடைய விருப்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அதற்குரிய ஆயத்தம், அதற்கு ஏற்ற ஒரு தகுதி, அதற்கு ஏற்ற பாத்திரம் அவர்களிடத்தில் இல்லாதபடினாலே தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், மலையின் மேல் ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்திற்கு அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு மனிதன் தன்னை கீழ்ப்படிய அர்ப்பணிக்கும் போது, அவருடைய வார்த்தையின்படி செய்யும் போது கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வருடத்தின் மத்திய இந்த மாதத்திலே, இந்த 6வது மாதத்தின் கடைசி வாரத்திலே, நாளைக்கு நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். இன்றோடு கூட 6 மாதம் நிறைவடைகிறது. 7வது மாதத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க போகிறோம். ஒருவேளை கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இந்த 6 மாத காலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே இல்லாமல் இருக்கலாம், அல்லது வந்து உங்களை விட்டு போயிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வீட்டிலே அந்த ஆசீர்வாதம் தங்காமல்
மாதத்திலே நிலைத்திருக்காமல் உங்களை விட்டு அந்த ஆசீர்வாதம் போயிருக்கலாம், நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த நாளிலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை பேசுவதற்கு நான் விரும்ப மாட்டேன். சோத்திரம். ஆனால் இந்த வாரத்திலே இன்றைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து சில காரியங்களை பேச வேண்டும் என்று ஆவியானவர் என்னை உணர்த்தினபடினாலே மறுபடியும் மறுபடியும் கர்த்தர் அந்த வார்த்தை என் இருதயத்திலே தந்து உணர்த்தி கொண்டே இருந்தபடியினாலே அவருக்கு நான் முற்றிலும் கீழ்ப்படிந்தேன். கர்த்தரே, கர்த்தருடைய சபையை கட்டுவதற்கு, கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை கட்டுவதற்கு, அல்லது உன்னுடைய குடும்பத்தை கட்டுவதற்கு, உங்களுடைய குடும்பமாகிய வீட்டை கட்டுவதற்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாம மனுஷனுடைய ஆசீர்வாதத்தினால எதையும் செய்ய முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக முயற்சிக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை வாய்க்கை பண்ணும்போது அந்த காரியங்கள் கைகூடி வரும், அந்த காரியங்கள் நிலை பெற்றிருக்கும். அல்லேலூயா. காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர், காரியங்களை கட்டுகிறவர் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்கு எதெல்லாம் உண்டு பண்ணி வைத்ததற்கு பின்பாகத்தான் மனுஷனை உண்டாக்கினார். சிலவற்றையும் ஒரு ஆளுகையை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் அந்த தோட்டத்திலே ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். எந்த மனிதனாலும் எந்த சக்தி செய்ய முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆதாரத்திற்கு நாம் பாத்திரமாக இருக்க வேண்டும். நாம் தகுதி. ஆகவே தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஏன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை? திரளாய் விதைத்து கொஞ்சமாய் அறுத்து கொண்டு போகிறீர்கள். திருப்தியாய் புசித்து அதுல ஒரு மனரம்பியம் இல்லை. நன்றாக விதைத்தும் விதைக்கிறது அதிகம், அறுக்கிறது கொஞ்சம். கஷ்டப்படுவது அதிகம், ஆனா வருமானம் கொஞ்சம். அதிகமான நேரத்தை செலவு செய்கிறோம், அதற்கு ஏற்ற சம்பளம் நம்ம கையில வரமாட்டுக்கு. இரவு பகலாக தூக்கம் இல்லாம வேலை செய்கிறோம், அதற்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்தில் இல்லை. சிலருக்கு வருமானம் வருது, அதற்கு தக்கபடி செலவும் வந்துருது. ஏன்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. வருதோ அப்படியே போயிருது. இந்த பக்கமா வருது, இந்த பக்கமா போயிருது. வீட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம். எசேக்கியேல் 44வது 30வது நாம் வாசிக்கலாம்.
எசேக்கியேல் 40 உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு, நல்ல கவனிங்க, உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதற் பாகத்தை ஆசாரியனுக்கு கொடுக்க கடவீர்கள். எத்தனை பேர் கீழ்ப்படுகிறோம்? முதல் பலன் அது ஆசாரியர்களுக்குரியது, அது கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரியது எத்தனை வீட்டில் இருக்கு? கர்த்தருக்குரியது கர்த்தருடைய வீட்டுக்கு கொடுக்காம உன் வீட்டுக்குள்ள இருக்கா? இல்ல பேங்க்ல இருக்கா? சோத்திரம். இல்ல பீரோல இருக்கா? இல்ல உன் மணி பிரஸ்க்குள்ள இருக்கா? கர்த்தருடைய பங்கு எங்க இருக்கு? கர்த்தருடைய பங்க கர்த்தருக்கு கொடுக்காம நீ எங்கேயாவது திருடினேனா நீ திருட்டு விசுவாசி. உன் வீட்டில் ஆசீர்வாதம் தங்காது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வாசிக்கப்பட்ட சங்கீதத்தில் 112வது சங்கீதம், நான் வாசிக்கப்பட்ட சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 112 முதலாவது வசனம். ஒரு சில வசனத்தை வாசிங்க சீக்கிரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இதான் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 133வது சங்கீதம் 3வது வசனம். 133வது சங்கீதம் 3வது வசனம். ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும், ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். எங்கே? முதல் வசனத்தை வாசிங்க. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஒரு மனம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு வீட்டிலே தங்குவதற்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறவர்களுக்குள் ஒரு மனம் இருக்க வேண்டும். கணவன் மனைவியாக இருக்கட்டும், தகப்பன் தாய் பிள்ளைகளாயிருக்கட்டும், அவர்களுக்குள் ஒரு மனம் வேண்டும். ஒரு மனம் குடும்பத்துக்குள் இருக்கும்போது அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், கர்த்தருடைய ஜீவன் இருக்கும். கர்த்தர் குடிக்கிற ஆசீர்வாதம் தடையில்லாம நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக 1-2 காரியங்களை நான் வேகமாக சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்கே தங்கும்? கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் யாருடைய வீட்டிலே அது தங்கி இருக்கும் என்று சொல்லி ஒரு சில வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைத்து போக விரும்புகிறேன். வாசிக்கலாம். 115வது சங்கீதம் முதலாவதாக. சங்கீதம் 115
எல்லாருக்கும் அநேகருக்கு தெரிந்த மனப்பாடமாய் வைத்திருக்கிற வசனங்கள் தான். என்றாலும் கர்த்தர் இதை நினைப்பூட்டும்படி விரும்புகிறார். ஸ்தோத்திரம். 13வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். யாருடைய வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கும்? இந்த வருஷத்தினுடைய மத்திய பகுதியிலே நாம் இருக்கிறோம். 6 மாதங்கள் முடிந்து விட்டது. இன்னும் 6 மாதங்கள் இருக்கிறது இந்த வருஷம் முடிவதற்கு. நாம் 7வது மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிறோம். நாளைக்கு 7வது மாதத்துக்குள் பிரவேசிக்க போகிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த 6வது மாதத்தின் கடைசி நாளாயிருக்கிற இன்றைக்கு, இன்று முதல் தேவன் சிலரை ஆசீர்வதிக்கும்படி அவர் வாக்கு கொடுக்கிறார். கடந்த மாதங்களிலே, நாட்களிலே நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம். அதை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் இருக்கலாம். அல்லது அந்த ஆசீர்வாதம் வந்து உங்களை விட்டு போயிருக்கலாம். உங்க வீட்டிலே தங்காமல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டிலே தங்கியிருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 128வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஆசீர்வாதத்தை, ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களை நாம் அங்கே பார்க்கிறோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளாய் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எவ்விதமாய்? நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடத்தக்கதாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீ இரவும் பகலும் கடினப்பட்டு உழைக்கிறாய், கடினமாய் வேலை செய்கிறாய். உன் சரீரம் பலன் இல்லாமல் போகும் வரைக்கும் நீ கஷ்டப்படுகிறாய். நீ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிற உன் பணத்தை, அந்த பணத்துல நீ சாப்பிடுறியா? அல்லது அந்த பணம் தகாத இடத்துக்கெல்லாம் போகுதா? கஷ்டப்படுறது நீயே, வேலை செய்கிறது நீயே, உழைக்கிறது நீயே, வருமானம் வாங்குறது நீயே. ஆனா உன்னால் அந்த பணத்தை முழுவதும் சாப்பிட முடியுதா? உபயோகப்படுத்த முடியுதா? அப்படி இல்லைன்னா அது ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். தேவையில்லாத செலவு, தேவையில்லாத இடத்திற்கு உன் பணம் போதுனா நீ எங்கேயோ ஓட்ட விட்டுட்டுன்னு அர்த்தம். உன் வழி எங்கேயோ, உன் வழி தவறிருச்சுன்னு அர்த்தம். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு எங்கேயோ நீ வழி தவறிட்டன்னு அர்த்தம். கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நீ எங்கேயோ வழி தவறி நடக்கிறன்னு அர்த்தம். ஆகவே தான் சாத்தான் உன் பணத்தை கையை வச்சிருக்கிறான். உன் பணத்தை
வாங்கிட்டு போறான். நீ கஷ்டப்பட்டு நீ உழைச்ச பணத்தை நீயும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பமும் சாப்பிட முடியல, எவனோ சாப்பிடுறான். நீ சாப்பிட்டும் சாப்பிடாமையும் இருக்க. ஆனா நல்லா உழைக்கிற, நல்ல வருமானம் வருது, அதை உன்னால சாப்பிட முடியல. காரணம் என்ன? கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வீட்டுல தங்கல. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்க முடியல. ஆனா நீ கர்த்தருடைய பிள்ளைதான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்கேயோ இல்லாம போயிருச்சு உன்கிட்ட. ஒரு காலத்துல நீ பயந்து நடந்த, ஒரு காலத்துல கர்த்தருக்கு உண்மையா இருந்த, ஆனா இன்னைக்கு அந்த பயம் இல்ல. உன் வழி எங்கேயோ கர்த்தருடைய வழியை விட்டு வேற வழியை எங்கேயோ போற. உன் சிந்தனை எங்கேயோ போகுது. கொஞ்சம் அலசி பார்க்கணும். பக்தனாகிய யோபனுடைய வாழ்க்கையிலே யோப குறித்து நமக்கு நல்லா தெரியும். அவன் கர்த்தருக்கு பயந்தவன், தீமையை விட்டு விலகுகிறவன், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகி ஜீவிக்கிறவன். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். அருமையானவர்களே, வேகமாக 1-2 வசனத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கு ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 3வது வசனம். ஆனபடியால் ஆகாப் அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியாவை அழைப்பித்தான். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாயிருந்தான். 12வது வசனம், 13வது வசனம். நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொண்டு போடுகிற போது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய செய்கையை இங்கு நாம் வாசிக்கிறோம். நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறது உண்மை என்றால் அது உன்னுடைய செய்கையிலே, உன்னுடைய நடக்கையிலே அது வெளிப்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று அப்போஸ்தலன் சொல்லுகிறார். நீ பயந்து நடப்பது உண்மை என்றால் அது உன்னுடைய கிரியைகளிலே வெளிப்படணும். ஒபதியா கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாயிருந்தபடியினாலே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு வரப்போகிற பஞ்ச காலத்திலே அவர்கள் பட்டினியாக இருக்கக்கூடாது என்பதற்காக கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டு அவர்களை 50 பேராக ஒழித்து வைத்து அந்த ஏசபேலின் கூட்டத்திற்கு தெரியாம, அந்த ஏசபேலின் சந்ததிகளுக்கு தெரியாம கர்த்தர்
கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை இந்த கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உபதியா தேவ பிள்ளைகளை மறைத்து அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது மாத்திரமல்ல, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து போஷித்தான. பாதுகாத்தது மாத்திரமல்ல, சாப்பாடும் கொடுத்திருக்கிறான். ஏன்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதுனால இது செய்ய முடிந்தது, மற்றவனுக்கு செய்ய முடியல. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவனுடைய வீட்டிலே தங்கி இருந்தது. உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், உன் குடும்பத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் யார் என்பதை அடையாளம் கண்டு அவர்களுக்கு அடைக்கலம் தேவைப்படும் போது அடைக்கலம் கொடுத்து, ஆகாரம் தேவையான நேரத்திலே ஆகாரத்தை கொடுத்து, கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு என்னது தேவையோ தேவை உள்ள நேரத்திலே அந்த தேவையை பூர்த்தி செய்வதுதான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுடைய அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பயந்து நடக்கிறாயா, ஒளிந்து கொள்கிறாயா? யோசித்து பார். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாக இருந்தால் அது உன்னுடைய செய்கையிலே வெளிப்படும், உன்னுடைய வார்த்தையிலே வெளிப்படும், உன்னுடைய நடத்தையிலே வெளிப்படும், உன்னுடைய கிரியைகளிலே வெளிப்படும். அப்படி வெளிப்படலனா நீ ஏதோ மாறு வேடம் போட்டு நடிக்கிற, மாயமாலக்காரம் பண்ற, நீ மாயஜாலம் பண்ற. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை தோட்டம், ஆட்டுத்தோலை போர்த்து கொண்ட ஓநாய். ஆட்டுத்தோலை போர்த்து கொண்ட ஓநாய்னா இப்படி வெளிப்பார்வைக்கு ஆடு மாதிரி தெரியும், உள்ள பார்த்தா ஓநாயா. அதான் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்ட ஓநாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாடகமா நடிக்க கூடாது. நான் கர்த்தருக்கு பயந்தவன், நான் கிறிஸ்துவுக்கு பயப்படுகிறவன், நான் கர்த்தருடைய பிள்ளை. பேச்சில் அல்ல, செயல்ல இருக்கணும். உன் நடக்கையில காண்பிக்கணும், உன் செய்களாக வெளிப்படுத்தணும். நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்பதை உன்னுடைய கிரியைகளிலே வெளிப்படுத்தினான். ஆபிரகாம் வெளிப்படுத்தினான். வயதான காலத்துல ஈசாக்க கர்த்தர் கொடுத்தாரு. கொடுத்த அதே ஆண்டவர் தான் பலியிடும்படி சொன்னாரு. ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்ததுனால கர்த்தர் குடிக்கப்பட்ட அந்த மலையில தன்னுடைய ஈசாக்க கொண்டு போய் பலி செலுத்துவதற்கு கொண்டு போய் எல்லாவற்றையும் தன்னுடைய மகனை அங்கு கடத்தி கையில் இருக்கிற பட்டயத்தை எடுத்து ஓங்கினார். ஓங்கும் போதுதான் கர்த்தர் பேசுறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மீது கை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அதுவரைக்கும் அவன் பயந்தவனா இல்ல பயப்படுற மாதிரி நடிக்கிறானா தெரியாது. இப்போதுதான் தெரியுது உண்மையிலேயே அவன் கர்த்தருக்கு பயந்தவன் என்பது வெளிப்படுது. அந்தரங்க வெளிப்படுது. அந்தரங்க வாழ்க்கை, அந்தரங்க ஜீவியம், அந்தரங்கத்தில் இருக்கிற விசுவாசம், அந்தரங்கத்தில் இருக்கிற அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இப்பொழுதுதான் ஆபிரகாமுக்கு வெளிப்படுது.
ஏன்னா ஒரே மகன், நேசகுமாரே, செல்லகுமாரே, முற்றிலும் ஒப்பு கொடுத்துட்டான். எத்தனை பேர் இப்படி ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? நம்ம கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோம்னு சொன்னா நமக்குரியதை எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும், ஒப்பு கொடுத்துடணும். ஆவி, ஆத்மா, சரீரம், சரீரத்தின் உறுப்புகள் எதெல்லாம் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும்படி சொல்லுகிறாரோ அதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பலிபீடத்தில் அர்ப்பணிச்சிடணும். அதான் பயந்தவனுக்குரிய அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், இன்று முதல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வீட்டிலே தங்கியிருக்க வேண்டும் என்றால், உபதியாவை போல, ஆபிரகாமை போல கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனம். நீதிமொழிகள் 10:6. நீதிமானுடைய சிரசின் மேல், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும், ஆசீர்வாதங்கள் தங்கும். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும், கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். இரண்டாவதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம வீட்டில் தங்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நாம் நிரம்பி இருக்க வேண்டும் என்றால், நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும், நீதியை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நீதியை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாம் புஸ்தகத்தில் 7வது அதிகாரத்தில் 6வது 7வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே நோவா என்கிற மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தன் ஜனங்களுக்குள்ளே நீதிமானாயிருந்தான், உத்தமனாயிருந்தான், தேவனோடு சஞ்சரிக்கிறவனாயிருந்தான். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்க. நோவாவை நோக்கி, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், பேழைக்குள் பிரவேசியுங்கள். இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன், உன்னை நீதிமானாக கண்டேன். நீ நீதிமானுடைய கூட்டத்தில் இருந்தா பேழைக்குள்ளே எப்பொழுதுமே இருப்ப. சோத்திரம். பேழை என்பது பல காரியங்களை நமக்கு காண்பிக்கிறது, ரட்சிப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ரட்சிப்புக்கு அடையாளம் பேழை, சபைக்கு அடையாளம் பேழை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ நீதிமானாக இருப்பாய் என்றால் எப்பொழுதும் ரட்சிப்புக்குள்ளாக இருப்பாய், ரட்சிப்பை காத்துக் கொள்வாய், ரட்சிப்பிலே நிலைத்திருப்பாய், ரட்சிப்பை விட்டு நீ வழிவிலக மாட்டாய், ரட்சிப்பை கரைபடாதபடி நீ காத்துக் கொள்வாய், ரட்சிப்பு கரைபடக்கூடிய பாவங்களுக்கு எதிர்த்து நிற்பாய். அது மாத்திரமல்ல, பேழையாகிய சபைக்குள்ளே எப்பொழுது உன்னுடைய பங்கு இருக்கும். நீதிமான தேடி பிடிக்கணும்னா சபைக்கு வரணும், அவன் தான் நீதிமான். நீதிமான் சபைக்குரிய நேரத்தில் வேற எங்கேயும் இருக்க மாட்டான், அவன் தான் நீதிமான். அவன் எங்க போனாலும் சரி, சபைக்குரிய நேரம், கர்த்தருடைய நாள், கர்த்தரை ஆராதிக்கிற நேரம் வந்தாச்சுன்னா சபைக்கு ஓடி போயிருவான். அதான் அவனுக்கு ஆசீர்வதிக்கிற ஒரு இடம். சபை இல்லாம யாருக்கும் ஆசீர்வாதம் வராது. சபைக்கு போகாத எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்காது அவங்களுக்கு. ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் சபையில நிலைத்திருக்கணும்,
சபைக்கு கீழ்ப்படியணும், சபை ஊழியக்காரனுக்கு அடங்கி இருக்கணும். சோத்ரம். கர்த்தர் நாட்டப்பட்ட சபையிலே சபையாகிய பேழைக்குள்ளே இருக்கிறவன் தான் நீதிமானாக இருக்க முடியும். பேழைக்குள்ளே இல்லாதவன் நீதிமான் என்கிற பட்டியலிலே அவனுடைய பெயர் வராது. சோத்ரம். நீ நீதிமானாக மாற வேண்டும் என்றால், உன் நீதியை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நீதியை தரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் நீ பாதுகாக்க வேண்டும் என்றால் சபைக்குள்ள நீ இருக்கணும். கர்த்தர் உன்னை எந்த சபையில நாட்டினாரோ அந்த சபையில வருக வரைக்கும் நிக்கணும். கர்த்தர் உனக்கு கொடுக்கப்பட்ட பங்குல அந்த சபைக்குள்ள நீ நிலைச்சு நிக்கணும். அதான் நீதிமானுக்குரிய அடையாளம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 92வது சங்கீதம் 12வது வசனத்தை வேகமா வாசிங்க. சங்கீதம் 92:12. நீதிமான் பனையை போல் செழித்து, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு அடுத்த வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். இந்த செழிப்பு சபைக்குள்ள வந்தவங்களுக்கு தான் இருக்கும். அந்த செழிப்பு எதுக்கு, அந்த செழிப்பை எதுக்கு ஒப்பிட்டு ஆண்டு சங்கீதக்காரன் சொல்றாருன்னா, பனைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். நீதிமான் பனையை போல செழித்து. கர்த்தருடைய சபைக்குள்ள நாட்டப்பட்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, கர்த்தருடைய சபையிலே நிலைத்திருக்க தேவ ஜனங்களுடைய செழிப்பு ஒரு பனைமரத்தினுடைய செழிப்பை போல இருக்குமா? பனைமரம் எல்லாருக்கும் தெரியும். பொதுவா பனைமரத்துக்கு டெய்லி தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது கோடை காலமானாலும் சரி, மழை காலமானாலும் சரி, பச்சையா தான் இருக்கும். பனைமரத்துக்கு உரம் போட தேவையில்லை. அது தன்னுடைய கனியை, அதனுடைய பலனை அது கொடுத்து கொண்டே இருக்கும். அதான் பனைமரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது எப்பொழுது செழிப்பா இருக்கும். அதே போலதான் நீதிமானுடைய ஜீவியம், அதே போலதான் நீதிமானுடைய வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நீதிமானாக இருப்பாய் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உனக்கு தேவை என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வீட்டிலே தங்கியிருக்க வேண்டும் என்றால், நீ பனையை போல செழித்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய சபையிலே நாட்டப்பட்டிருக்க வேண்டும். ஆலயத்துக்குள்ள இல்லாதவனுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதமே இருக்காது. ஆராதனைக்கு வராம கல்யாண வீட்டுக்கும் சடங்கு வீட்டுக்கும் கேத வீட்டுக்கும் போறாம்னா அவன் கர்த்தரை ஆசீர்வாதத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு போறான்னு அர்த்தம். அவன் நீதிமான்னு சொல்ல முடியாது. சோத்திரம். என்ன விசேஷம் வந்தாலும் சரி, எந்த இடத்திற்கு போனாலும் சரி, ஆராதிக்கிற நேரம் வந்துச்சுன்னா நீதிமான் கர்த்தருடைய ஆலயத்துல கலிகூர் கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கிட்டு இருப்பான். அதான் நீதிமானுக்குரிய அடையாளம். அவனை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆலயத்துக்கு போயிட்டு ஆராதனை முடிச்செடுத்தான் கல்யாண வீட்டுக்கு போவான், மற்ற வீட்டுக்கெல்லாம் போவான். விசேஷம். ஆண்டவருக்கு அடுத்தபடிதான் மற்றவன். எவ்வளவு நெருங்கினவனா இருக்கட்டும், கூட பிறந்தவனா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், சோத்திரம், யாராக இருப்பினும் முதலாவது கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவை கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சபை. அப்போதுதான் அவனுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கும். செழிப்பா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த வீட்டில் தங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகளில் நாம் பார்க்கிறோம்,
துன்மார்க்கனுடைய வீட்டிலே கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் நீ நீதிமானாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம். நேரம் முடிய போது 11வது அதிகாரம் 25, 26வது வசனம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். Praise the Lord. Hallelujah. 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 மறுபடி வாசிக்கலாம். 25. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அல்லேலூயா. 3வதாக கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திலே வீட்டிலே தங்கியிருக்க வேண்டும் என்றால், தாராள குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மனப்பூர்வமாய் கொடுக்கிற ஒரு இருதயம், முறுமுறுக்காமல் கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு இருதயம், கசப்பில்லாமல் சந்தோஷமாய் கொடுக்கிற ஒரு இருதயம். சிலரு என்னடா செய்ய, இந்த நேரத்தில் பார்த்து பாஸ்டர் வந்துட்டாரு நம்ம வீட்டுக்கு, வீடு விசிட்டிங் போயாச்சுன்னா ஐயா நம்மளே கொஞ்சம் போல நம்மகிட்ட இருக்கிறதே கொஞ்சம் தான். இந்த நேரத்தில் பார்த்து பாஸ்டர் ஜோமன் வந்துட்டாரு, சோத்திரம். வீடு விசிட்டிங் போகும்போது சில வீட்டில் தண்ணி கொடுப்பாங்க, சில வீட்டில் காப்பி கொடுப்பாங்க, சில வீட்டில் ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, சில வீட்டில் சோத்திரம் போட்டு அனுப்பிடுவாங்க. போகும்போது ஒரு சோத்திரம், வரும்போது ஒரு சோத்திரம். சோத்திரம் கொடுத்து அனுப்பிடுவாங்க. சிலர் அப்படி இருக்காங்க, இப்படி இருக்காங்க. நம்ம சபைக்குள்ள தான் சொல்றேன், வேற யாரும் சொல்லல. சோத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்றால், அவர்கள் தாராள குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுப்பதிலே பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்கணும், யோசிக்காம கொடுக்கணும், கணக்கு பார்க்காம கொடுக்கணும். அல்லேலூயா. காணிக்கை என்பது கணக்கு பார்க்காம கொடுப்பதுக்கு பேரு தான் காணிக்கை. தசமபாகம் என்பதுதான் கணக்கு பார்த்து கொடுப்பது. 10ல் 1, 100 ரூபாய் வந்துச்சுன்னா 10 ரூபாய் கணக்கு ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது கணக்கு பார்த்து கொடுப்பது தசமபாகம். கணக்கு பார்க்காம கொடுப்பது காணிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தெரியாதவங்களுக்காக சொல்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கணக்கு பார்க்காம கொடுத்தேன்னா கர்த்தர் உனக்கு கணக்கு பார்க்காம கொடுப்பாரு. நீ கணக்கு பார்த்து பிதிக்கி பிதிக்கி நீ கொடுத்தேன்னா அவரும் பிதிக்கி பிதிக்கி தான் கொடுப்பாரு. நீ நுள்ளி நுள்ளி கொடுத்தேன்னா அவரும் நுள்ளி நுள்ளி தான் கொடுப்பாரு. நீ அள்ளி அள்ளி கொடுத்தேன்னா அவரும் அள்ளி அள்ளி உனக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அவர் ஒரு
2 மாடு வச்சிருந்தார். அந்த 2 மாடை வச்சுதான் உழுது 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 அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு அவர் குடும்பம் நடத்தி வந்தாரு. அவர் ஒரு தேவ மனுஷன், கர்த்தருக்கு பயந்த ஒரு மனுஷன், கர்த்தருக்கு உற்சாகமா கொடுக்கிற ஒரு மனுஷன். அவர்கிட்ட இருந்தது அந்த 2 மாடு தான். உழவு செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்தான். அந்த காலத்துல மாடை வச்சுதான் உழுவாங்க வயல்ல. சோத்திரம். ஆகவே அந்த ஏழை விவசாயி ஒரு எளிய குடும்பம், மிகுந்த தாழ்மையுள்ள ஒரு மனுஷன், ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன். தவறாம ஞாயிற்றுக்கிழமை வந்த ஆலயத்துக்கு போயிருவாரு குடும்பமா. தவறாம கர்த்தருக்காக கொடுப்பாரு. ஒரு முறை சபை ஆராதனையிலே போய் கர்த்தரை ஆராதித்து ஆவியில நிரம்பி களிகூர்ந்து சந்தோஷமா இருந்து, அன்றைக்கு அந்த சபையில ஒரு ஊழியக்காரர் கர்த்தருக்காக கொடுக்கிறத பற்றி பேசினார். கர்த்தருக்காக கொடுக்கிறத பற்றி பேசும்போது, உன்னிடத்துல என்ன இருக்குதோ அதை நீ கர்த்தருக்கு நீ முதலாவது கொடுக்கணும், அப்பதான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இடம் இல்லாமல் போக மாட்டேன்னு ஒரு வார்த்தை அந்த ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வந்துருச்சு. அந்த வார்த்தை இந்த கர்த்தருக்கு பயந்து ஆராதனை செய்யறாரே இந்த விவசாயி, அவருடைய இருதயத்துல குத்திருச்சு அந்த வார்த்தை. அந்த ஊழியக்காரருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, உன்கிட்ட இருக்கிறது கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை அந்த ஏழை விவசாயியுடைய இருதயத்துல குத்தப்பட்டுருச்சு. அவரை சொல்றது மாதிரி இருந்துச்சு. அந்த வார்த்தை அப்படியே ஊசி வச்சு குத்துன மாதிரி அவர் இருதயத்துல அவர் சொல்ல 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 சரணு சரணு அவர் இருதயத்துக்குள்ள உணர்வு வந்துகிட்டே இருந்துச்சு. அவர் அறியாம கண்ணீர் வந்துருச்சு. அவர்கிட்ட இருக்கிறது அந்த உழவு செய்யறதுக்கு மாடுதான், வேற எதுவுமே இல்லை, வேற வருமானம் எதுவுமே இல்லை. அதை கொடுத்தாச்சுன்னா அவருக்கு வருமானம் வரக்கூடிய எந்த ஒரு வழியும் அவருக்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷன். சில வருஷங்களுக்கு முன்னதாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். உடனே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு உடனே தன்னை ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுத்துட்டாரு. யோசிக்கல, சிந்திக்கல. கர்த்தர் சொல்லிட்டாருல, நம்ம கர்த்தருக்கு கொடுத்துருவோம், பரவாயில்ல, நம்மகிட்ட இருக்கிறது 2 மாடு தான், அந்த 2 மாடை கர்த்தருக்கு கொடுத்துருவோம், கர்த்தர் பார்த்துருவாரு, நம்ம வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிடுவாரு. நம்ம அவருக்கு கொடுத்துட்டா நம்ம அவருக்கு சொந்தமாயிடுறோம்ல, நம்ம காரியம் எல்லாம் அவருக்கு தெரியும், அவர் பார்த்துருவாரு. மனைவிட்டு கேட்கல, பிள்ளைகிட்ட சொல்லல, உடனே அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டாரு. அழுது ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிறது 2 மாடு, அதை நான் உமக்கண்டு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆராதனை முடிச்சோடனே வீட்டில் போய் 2 மாடு அவுத்துட்டு வந்து சபையில் கொண்டாந்து காணிக்க கொடுத்துட்டு போயிட்டாரு, சோத்திரம் போட்டு. எதுவும் யோசிக்கல. அந்த சகோதரி, என்னங்க செய்யறீங்க? என்னன்னு தெரியல, ஆண்டவர் என் இருதயத்தில் பேசிட்டாரு. எப்படி நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்தி, எப்படி நம்ம சாப்பிட்றது, அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு கொண்டாந்து ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. ஒப்படைச்சிட்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவருடைய இருதயத்தில் எந்த ஒரு கஷ்டமும் அவருக்கு இல்லை. ஐயோ கொடுத்துட்டோமே, என்னடா செய்ய போறோம் அப்படிங்கிற அந்த நினைப்பே அவன் இருதயத்தில் ஒரு சதவீதம் கூட வரலையா. ஏன்னா நான் கர்த்தருக்கு கொடுத்துட்டேன், கர்த்தர் என்னை பார்த்துக்கிடுவார், கர்த்தரை என் வாழ்க்கையை பொறுப்படுத்திக் கொள்வார், அவ்வளவுதான். அந்த ஒரு விசுவாசம் அவர் கர்த்தருக்கு பயந்ததுனால அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு. 4வது நாள் ஒரு தேவ மனுஷன் அவர் வீட்டை தேடி வந்து சில லட்சங்களை அவர் கையில வந்து கொடுத்துட்டு, நீங்க வேலை செய்வதற்கு
ஒண்ணுமே இல்லாம கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பத கர்த்தர் பார்த்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி என்னை அனுப்பினாரு. ஒரு டிராக்டர் வாங்கி நீங்க உங்க குடும்பத்தை நடத்துங்க அப்படின்னு அதுக்கு எவ்வளவு தேவையோ அத்தனை லட்சத்தை கையில கொடுத்துட்டு போயிட்டார். அவர் யாருன்னே இவருக்கு தெரியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கென்று நாம் கொடுக்கும் போது தாராள மனதோடு மனம் உவந்து உற்சாகமாக முறுமுறுக்காம மனங்கோணாம கர்த்தருக்கென்று கொடுக்கும் போது, ஊழியக்காரனுக்கு கொடுக்கறன்னு யாரும் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்தா ஆசீர்வாதமே கிடைக்காது. நம்ம பாஸ்டருக்கு கொடுத்துட்டேன், நான் பாஸ்டர் வந்தாரு அவருக்கு கொடுத்துட்டேன் அப்படி சொல்லக்கூடாது வாயில. அப்படி சொன்னா ஆசீர்வாதம் கிடைக்காது. கர்த்தருக்கு கொடுத்தேன். நீங்க காணிக்க கொடுத்தாலும் சரி, தசமபாகம் கொடுத்தாலும் சரி, நீங்க கொடுக்கிறது கர்த்தருக்கு கொடுக்கிறீங்க. நீங்க கர்த்தருக்கு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அல்லேலூயா. நீங்க ஊழியக்காரனுக்கு கொடுத்தா கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். மனுஷனுக்கென்று கொடுக்காம கர்த்தருக்கென்று தாராளமாய் கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிலே தங்கி இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்களும் நானும் நீதிமான்களாக தாராள மனமுடையவர்களாக கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒன்றும் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு 42வது அதிகாரம் 12வது வசனம். கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும், கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதற்காக கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால், அவன் தன்னுடைய சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தான். அவனுடைய சிநேகிதர்கள் அவனை நிந்தித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். ஆறுதல் சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லை. அவனுடைய நண்பர்கள் இந்த யோபு வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கும் போது, துன்பத்தின் பாதையில இருக்கும் போது ஆறுதல் சொல்ல நண்பர்கள் வல்ல, கூட கொஞ்சம் வேதனைப்படுத்தினாங்க, துக்கத்தை உண்டாக்குனாங்க, அவனை பரியாசம் பண்ணினாங்க. ஆனா அந்த யோபு தன்னை நிந்தித்த சிநேகிதருக்காக, தன்னை பரியாசம் பண்ணின தன்னுடைய சிநேகிதருக்காக அவன் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான், ஜெபித்தான். அல்லேலூயா. அந்த ஜெபத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்தின் கடைசி நாளாயிருக்கிற இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலரோடு தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய முந்தின நிலைமையை பார்க்கிலும் உங்களுடைய பிற்காலத்தை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களுடைய பிரச்சனைகள் மாறப்போகிறது, உங்களுடைய வேதனைகள் மாறப்போகிறது, உங்களுடைய கடன் பாரங்கள் மாறப்போகிறது.
மாறப்போகிறது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள், நெருக்கங்கள் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யோபுக்கு கர்த்தர் பின்னலைமையை ஆசீர்வதித்தது போல, ஹல்லேலூயா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நெருக்கத்தின் பாதையிலே இருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் பார்க்கிறார். கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சில குடும்பங்கள் இங்கே உண்டு. வேதனையோடு கடந்து வந்து கொண்டிருக்கிற சில குடும்பங்களை கர்த்தர் பார்க்கிறார். கடன் பிரச்சனையில் இருந்து மீள முடியாதபடி மறுபடி செலவு மீது செலவு வந்து அந்த கடனிலே நீ அமிழ்ந்து போய் விடுவாயோ என்று சொல்லி சில நேரங்களிலே நீ சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். யோபுனுடைய முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல, ஹல்லேலூயா, இந்த மாதத்தின் கடைசி நாளிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு தெளிவாக பேசுகிறார். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படி, உன் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தும்படி வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய சூழ்நிலை அவருக்கு தெரியும். எப்படி இந்த நெருக்கங்கள் மாறும் என்று நீ கேள்வி கேட்காதே. கர்த்தரை நம்பு, கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை கண்டு உண்மை உள்ளவனாயிரு, கர்த்தரை கண்டு நீதிமானாய் இருப்பதற்கு உன்னை அர்ப்பணித்து விடு. கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக, கர்த்தருக்கு அஞ்சி நடக்கிறவனாக, தாராள மனதுள்ளவனாக, கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவனாக நீ மாறுவதற்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணித்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். Thank you Jesus. கர்த்தருடைய கரத்திலே நம்மை முற்றிலும் ஒப்பு கொடுப்போம். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேலருக்கு பேசின ஆண்டவர், இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களோடு பேசியிருக்கிறோம். ஆண்டவருடைய கரத்திலே முற்றிலும் நீ ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். உன் வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து இறங்க போகிறது. ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கியிருந்தது. தேவனுடைய பெட்டி அங்கு இருந்ததினாலே ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். உபதியா கர்த்தருக்கு பயந்து நடந்தான், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து கர்த்தருடைய பிள்ளைகளை போஷித்து காப்பாற்றி வந்தான். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களுடைய குடும்ப வருமானம் உங்களுக்கு போதுமானதாய் இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய வருமானத்தை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நீங்கள் அதற்கு பாத்திரவான்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் அதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் குடிக்கிற ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் ஆயத்தமாய் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்களிடத்தில் தங்கும். ஆகவே ஆண்டவரே, எங்களை உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். எல்லாரும் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்திற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றும். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, இந்த நாள் முதல் நான் உமக்கென்று
உத்தமனாக வாழ விரும்புகிறேன். உமக்கு பயந்து நடக்க விரும்புகிறேன். தாராள மனதோடு உமக்கண்டு கொடுப்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நீர் ஆசீர்வதியும் என்று கேளுங்க. என்னை நிந்திக்கிறவர்களுக்காக, என்னை பரியாசம் பண்ணுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். யோபை போல என்னை ஆசீர்வதியும். ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகிற மாதம் முதல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். யோபின் முன்னிலைமையை பார்க்கல பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல சிலரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். அதே போல கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த 6வது மாதத்தின் கடைசி நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த வருஷத்தின் கடைசியிலே நீங்கள் சாட்சி கூற வேண்டும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. யாரோ ஒருவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை. கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே வார்த்தையை தந்ததினாலே சொல்லுகிறேன். நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் இம்மட்டும் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடினதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் நடுவே நீர் உலாவினதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசினதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வீட்டிலும் குடும்பத்திலும் தங்கும்படியாக நீர் தம்முடைய வார்த்தையை நீர் அனுப்பினதுக்காக ஸ்தோத்திரம். உபதியாவை போல, ஆபிரகாமை போல கர்த்தருக்கு பயந்தவர்களாக, தாராள மனதுடையவர்களாக, நீதிமானாக, யோபை போல பரியாசம் பண்ணினவர்களுக்காய் செபிக்கத்தக்கதாக கர்த்தாவே நீர் உம்முடைய பிள்ளைகளை இடங்கொள்ளாமல் போக மற்றும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். நீர் எப்படி செய்ய போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் உம்முடைய சமூகத்திலே தங்களை முழு இருதயத்தோடு கூட அர்ப்பணிக்கிறார்களோ பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களை நீர் ஆசீர்வதியும். நீர் எப்படி செய்ய போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாகிய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்னைக்கும் சதா காலங்களிலும் இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு சகல பரிசுத்தவான்களோடு அவருடைய கிருபை என்று மாறாமல் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மாலை ஊழியம் உண்டு.